இது தவம் மற்றும் சுயமாற்றம் பத்தின ஒரு குட்டி அப்டேட். ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தர் எழுதின மே 25ஆம் தேதிக்கான தியான குறிப்பிலிருந்து தான் இந்த விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷன் தன்னைத்தானே எப்படி புதுப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா சொல்லுது. இதுல முதல்ல நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஒரு பழைய இரும்ப நெருப்புல போட்டு உருக்கி நமக்கு தேவையான புது வடிவத்துல எப்படி மாத்தலாமோ, அதே போல மனுஷனும் தம் பழைய சுபாவங்களை மாத்தி புதிதா மாற முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இரும்ப நெருப்புல போட்டு உருக்கலாம், ஆனா மனுஷ மனச எந்த உலையில போட்டு உருக்குறது? இரண்டாவதா, மனுஷனை உருக்குற அந்த உலை எதுன்னா, நம்ம உள்ளத்துல பொங்கி எழும் ஆழமான பேருணர்ச்சி தான். அந்த உறுதியான உணர்ச்சி தான் தவம் அப்படின்னு அவர் சொல்றார். இந்த தவத்தின் மூலமா மட்டும்தாங்க மனுஷன் தன் இயல்பை மாற்றி தன்னை முழுமைய புதுப்பிச்சுக்க முடியும். கடைசியா இத உறுதிப்படுத்துற மாதிரி திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். வேண்டிய வேண்டியாங் கேபலால் அப்படின்னு தொடங்குற குரல்ல நாம நினைச்சத நினைச்சபடியே அடையணும்னா மனசுல உறுதியான இந்த தவம் ஒண்ணுதான் சிறந்த வழிங்கிறத அவர் ரொம்ப அழகா சுட்டிக்காட்டுறார். சுருக்கமா சொல்லணும்னா, மனசுல உறுதியான உணர்ச்சியும் தீவிரமான ஈடுபாடும் இருந்தா நம்ம பழைய குணத்தை மாத்தி நம்ம வாழ்க்கையை நமக்கேத்த மாதிரி சூப்பரா செதுக்கிக்கலாம்.